14 வயசுலேருந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. இந்த சினிமா ஜேர்னி எப்படி இருக்கு? நான் வளர்ந்தது, படித்தது எல்லாமே பெங்களூரு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அப்பா கூட எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சென்னையில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. சாமி வேஷத்துக்கு ஏதோ படத்தில் நடிக்கணும்னு. கூட்டிகிட்டு வந்துட்டோம். டைரக்டர் போய் பார்க்கலான்னு போயிருக்காரு. அப்பாவுடைய ஃப்ரெண்டு சொல்லி. அவர் ஈவினிங் வருவார். நீங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 7:00 வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ அப்பா சரி இந்த மிடில் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த வெயிலை பார்த்துட்டு அங்கே மீட் பண்ணாமையே டைரக்டரை, ஐயோ இவ்வளோ வெயிலாக இருக்குது, நம்ம போயிடலாம், இங்கெல்லாம் வேண்டாம், சென்னையே வேண்டாம்னு தூக்கிட்டு போயிட்டாராம். ஆனால் எனக்கு அந்த நடிக்கிற க்ரேஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸ்கூல்லேயும் நடிப்பேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் நடிப்பில். சரி அப்புறம் ஒரு வீட்டுக்கு தெரியாமல் ஒரு 17, 18 இயர்ஸில் ஒரு ஆட் வந்தது. அது ராசாவின் மனசில் படம். அப்புறம் வண்ண வண்ண பூக்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறோன்னு சரி ஃபோட்டோவெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா கால் வரும், பார்த்தா வரல. ரெஜிஸ்டர் போஸ்ட்டு கார்டு மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் சரி நம்மளே நேரில் போயிடலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, கூட்டிகிட்டு அப்படியே இங்கே சென்னைக்கு அட்ரஸ் கேட்டு அந்த ஸ்டுடியோலாம் கண்டுபிடிச்சி போயிட்டோம். போனால் சரி இருங்கம்மா வருவாங்க பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஈவினிங் வரைக்கும் யாருமே கூப்பிடல. அப்புறம் ஒருத்தர் வந்து நீங்கள் இன்னும் 2 நாள் கழித்து வாங்க, அப்போ தான் அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டாங்கன்னு. என்னடா இது ஒரு நாள் தான் வீட்டில் இது பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நைட்டே போயிடணும்னு சொல்லிட்டு எப்படியோ திரும்பி போயிட்டேன். நான் இருக்கல.